வணக்கம் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு சாண்ட் டிட்பிட்ஸ். இன்னைக்கு நம்ம சேனலில் வித்தியாசமான ஒரு மெக்சிகன் பிரேக்ஃபாஸ்ட் ஐட்டம் பார்க்க போகிறோம். பிரேக்ஃபாஸ்ட் எக் பரீட்டோ. பேரை கேட்டோன்னு ஐயோ இதுக்கு ஏதேதோ வித்தியாசமான பொருட்கள்லாம் தேவை அப்படின்னு நினைக்காதீங்க. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சிம்பிளான பொருட்கள் வச்சே செய்யலாம். சீஸ் மட்டும்தான் நீங்கள் கடையில் வாங்குற மாதிரி இருக்கும். நான் இன்னைக்கு ஒரு 3 விதமான பிரேக்ஃபாஸ்ட் பரீட்டோ செஞ்சு காமிக்க போகிறேன். உங்களுக்கு அதில் எது விருப்பமோ அதை செஞ்சு பாருங்கள். இல்லை நீங்கள் 3 பரீட்டோவும் பண்ணாலுமே அது இன்னுமே சூப்பர். இந்த பரீட்டோ பண்ணுறதுக்கு நமக்கு டோட்டியா அப்படின்னு ஒன்று தேவை. டோட்டியானா ஆல் பர்பஸ் இல்லை மைதா மாவில் செஞ்ச பெரிய சப்பாத்தி. மெக்சிகன்ஸ் வந்து ஃப்ளோர் டோட்டியாஸ் இந்த பரீட்டோக்கு நிறையவே யூஸ் பண்ணுவாங்க. கார்னில் செஞ்ச டோட்டியாவும் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் காமனாக யூஸ் பண்ணுறது ஃப்ளோர் டோட்டியா தான். இங்கே வந்து அது ரெடிமேடாக நிறைய கடையில் கிடைக்கும். அன்குக்டும் கிடைக்கும், குக்டும் கிடைக்கும். இன்றைக்கி நான் வந்து ஆர்கானிக் அன்குக்டு டோட்டியா தான் வாங்கி யூஸ் பண்ண போகிறேன். அதை வந்து நீங்கள் வந்து கோதுமை மாவில் பண்ண சப்பாத்தி கூட யூஸ் பண்ணலாம். ஆனால் சப்பாத்தி போட்டிங்கன்னா நல்லா பெருசாக ஒரு 10 இன்ச்சுக்கு போட்டுக்கோங்க. அப்போ தான் நமக்கு ரேப் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி குக் பண்ணும்போது அதை ஃபுல்லாக குக் பண்ணக்கூடாது. நீங்கள் வந்து ஒரு 50 to 60% குக் பண்ணால் போதும். ஏன்னா திரும்பவும் நம்ம குக் பண்ண போகிறதுனால இதை வந்து லூஸாக அந்த மாதிரி மடிக்கும் போது கிழியாமல் இருக்கணும். அதனால கொஞ்சம் வந்து அரை டு முக்கால்வாசி குக் பண்ணால் போதும். இப்போ நான் இங்கே ஒரு 3 டோட்டியாக குக் பண்ணி ரெடியாக வச்சுட்டேன். இப்போ முதல்ல சில்லி சீஸ் எக் பரீட்டோ பண்ணலாம். அதுக்கு ஒரு பவுல் எடுத்து அதில் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். அதோட ஒரு சிட்டிகை உப்பு அதையும் ஆட் பண்ணிவிட்டு அதோட நான் வந்து 2 சின்ன பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு காரம் எவ்வளவோ உங்கள் சைஸ் பச்சை மிளகாக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் அதுக்கு பச்சை மிளகா கட் பண்ணி போட்டுக்கலாம். யூஸ்வலாக மெக்சிகன்ஸ் பார்த்திங்கன்னா அலபினோ சில்லி அப்படிங்கிற ஒரு பெப்பர் தான் யூஸ் பண்ணுவாங்க. உங்களுக்கு எனி கைண்ட் எந்த சில்லி இருந்தாலும் ஓகே ஆட் பண்ணிவிட்டு அதோட 1 டேபிள் ஸ்பூன் பால் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பீட் பண்ணிப்போம். நீங்கள் இந்த பீட் பண்ணுறது வந்து எவ்வளோக்கு எவ்வளோ பீட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ எக்கு வந்து நமக்கு ஃப்ளஃபியாகவும் ரொம்ப சாஃப்டாகவும் வரும். ஸோ இந்த பீட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கலாம். நான்ஸ்டிக் பேனாக இருந்தால் நல்லது. அதில் 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்லா ஹையில் வச்சு பேனையும் ஆயிலையும் சூப்பராக சூடு பண்ணிப்போம். இப்போ அந்த எக்கு பீட் பண்ணி வச்ச எக்கு அதில் ஊற்றிட்டு இமீடியட்டாக சிம்மரில் வச்சிடணும். அதுதான் இதோட ட்ரிக்கு. சிம்மரில் வச்சுட்டு இந்த எக்கு வந்து சிம்லேயே வச்சு தான் குக் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா எக்கு வந்து ப்ரௌன் ஆகாமல் அதே நைஸ் எல்லோ கலரில் அழகாக சாஃப்டாக ஃப்ளஃபியாக வரும். இது கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தியாக போட்டிங்கன்னா நல்லாவே ஒட்டாமல் வரும். நான் ரொம்ப கம்மியாக எண்ணெய் போட்டுட்டேன், அதனால லைட்டாக ஒட்டுது. நீங்கள் ஆனால் குக் பண்ணி முடித்தோடனே ஒட்டாமல் வரும். கொஞ்சம் ஸ்க்ராம்பிள் தான் பண்ண போகிறோம், அதனால் கொஞ்சம் பொறுமையாக இதை குக் பண்ணுங்கள். ஃபுல்லாக வறுக்கு ப்ரௌன் ஆகி ட்ரை ஆகிற வரைக்கும் இதை குக் பண்ணக்கூடாது. கொஞ்சம் சாஃப்டாக செமை சாலிடாக தான் இருக்கும். சாஃப்டாக குக் ஆகிற அளவுக்கு இந்த மாதிரி பதத்தில் குக் பண்ணிவிட்டு இதை ஆஃப் பண்ணிவிடுங்க. இவ்வளோதான். இப்போது எக் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு மேலே ஓவர் குக் பண்ணிங்கன்னா அந்த ஹோல் டிஷ்ஷும் ஸ்பாயில் ஆகிடும். இப்போ ஒரு தட்டில் ஒரு டோட்டியை எடுத்து அது மேலே சீஸை வந்து ஒரு லேயர் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து மெக்சிகன் 4 பிளெண்ட் சீஸ் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு எந்த சீஸ் கிடைக்குதோ அந்த சீஸ், ஆனால் ஷெட்டடாக இருக்கணும், திருகுன சீஸு போட்டுட்டு ஒரு லேயர் போட்டுட்டு அது மேலே இந்த குக் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த எக்கை எடுத்து ஒரு இடத்துல அழகாக கொழுக்கட்டைக்கு உள்ள ஸ்டஃபிங்க்கு எப்படி வைப்போம் அது மாதிரி ஒரு சைடில் ஒரு பாதியில் வச்சா போதும். பாதியில் வச்சுட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அது ஒரு ட்ரெயின் மாதிரி லைனாக இருக்கணும். நீங்கள் படத்தில் பார்த்துக்குங்க, அப்போ தான் உங்களுக்கு அந்த பரீட்டோ மடிக்கிறது எப்படின்னு தெரியும். இதை வச்சுட்டு ஃபஸ்ட்டு 2 பக்கமும் ஃபோல்ட் பண்ணுங்கள். ஃபோல்ட் பண்ணிவிட்டு உங்கள் சைடாக இருக்கிறத அப்படியே ரோல் பண்ணிக்கிட்டே வாங்க. ரோல் பண்ணி எல்லா உள்ள ஸ்டஃபிங்கும் இருக்கிற மாதிரி இதை மடிக்கணும். மடிச்சிட்டிங்கன்னா அந்த பரீட்டோ அழகாக உள்ள எல்லாம் ஸ்டஃப் ஆகி உட்காந்துரும். இப்போ இந்த மீன் டைமில் என்ன பண்ணோன்னா சைடில் ஒரு தவா சூடு பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அந்த மடித்து இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஒரு சைடில் ஒரு அடியில் ஒரு லேயர், அந்த எந்த பக்கம் விரிஞ்சு வருமோ அந்த பக்கம் வந்து தவாவில் படுற மாதிரி முதல்ல வச்சுடுங்க. அப்போ தான் நமக்கு பரீட்டோ வந்து அதே லெவலில் ஹோல்ட் ஆகி அழகாக ஒட்டி அந்த ரேப் அப்படியே நிற்கும், இல்லைன்னா பிரிஞ்சு வந்துடும். அதுக்காக தான் நான் சொல்கிறேன். ஸோ இப்போ என்ன பண்ணுங்கள், இந்த பரீட்டோவை எல்லா பக்கமும் ஒரு கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு திருப்பி விட்டு நம்ம குக் பண்ணணும். இப்போ இந்த மாதிரி குக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உள்ளே இருக்க சீஸும் அழகாக மெல்ட் ஆகிடும். உங்களுக்கு எவ்வளோ கிறிஸ்பியாக வேணும்னா நீங்கள் கொஞ்சம் டார்க் ப்ரௌன் கலரில் குக் பண்ணுங்கள், இல்லை லைட் ப்ரௌன் கலர் உங்களோட சாய்ஸ் தான். கொஞ்சம் சூவியாக வேணும்னா லைட்டாக குக் பண்ணால் போதும். இப்போ ஆல்மோஸ்ட் பாருங்கள், நான் மீடியமாக குக் பண்ணியிருக்கேன். உள்ளே கட் பண்ணி காமிக்கிறேன். உங்களுக்கு கட் பண்ணி சாப்பிட்ணுன்னாலும் சாப்பிட்லாம், இல்லை அப்படியே சாப்பிட்ணுனாலும் சாப்பிட்லாம். நான் உங்களுக்கு உள்ளே எப்படி சீஸ் அண்ட் எக்கு மெல்ட் ஆகிருக்குன்னு கட் பண்ணி காமிக்கிறேன். அதுக்காக தான் கட் பண்ணேன்.
இப்போ நம்ம சூப்பரான சில்லி சீஸ் எக் பரிட்டோ ரெடி ஆயாச்சு. இது பார்த்திங்கன்னா என்னோட சூப்பர் ஹிட் ஃபேவரட்டுங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது கிட்ஸோட ஃபேவரட் சாசேஜ் எக் பரிட்டோ. சாசேஜ் பார்த்திங்கன்னா இங்கே வந்து கிட்ஸுங்களுக்குலாம் ரொம்பவே பிடிக்கும், அவங்களோட ஃபேவரெட்டு. கடையில் வந்து ஃப்ரோசன் சாசேஜ்லாம் நிறையவே கிடைக்கும். நான் அதுதான் யூஸ் பண்ணியிருக்கேன். முதல்ல சாசேஜை குக் பண்ணிக்கணும். அதையும் பார்த்திங்கன்னா ஒரு 90% குக் பண்ணால் போதும், ஃபுல்லாக குக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. குக் பண்ணி எடுத்து வச்சுட்டு ஒரு பவுல் எடுத்து அதில் எக்கு உடச்சி ஊற்றிப்போம். அதில் ஒரு கொஞ்சமாக உப்பு போட்டுப்போம், சிட்டிகைக்கும் கம்மியாகவே போட்டுக்கலாம், ஏன்னா சாசேஜில் உப்பு இருக்கும். அப்புறம் பால் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணி அதை நல்லா பீட் பண்ணிப்போம். நல்லா முன்ன சொன்ன மாதிரி தாங்க, எவ்வளோக்கு எவ்வளோ பீட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்குள்ள நமக்கு ஃப்ளஃபியாக எக்கு கிடைக்கும். இப்போது ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சு அதில் ஒரு டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணி நல்லா சூடு பண்ணிக்கலாம். நல்லா ஹையில் வச்சு சூடு பண்ணுங்கள். இப்போ நல்லா பேனும் ஆயிலும் சூடானதுக்கப்புறம் நம்ம பீட் பண்ணி வச்சுருக்க எக்கு அதில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இம்மீடியட்டாக சிம்மரில் வச்சுடுங்க. சிம்மரில் வச்சு இதை லைட்டாக அப்படியே குக் பண்ண ஆரம்பிப்போம், ஸ்க்ராம்பிள் பண்ண ஆரம்பிப்போம். ஒரு 50% இதை ஸ்க்ராம்பிள் பண்ணும்போது நம்ம வந்து சாசேஜை ஆட் பண்ணணும். ஸோ ஃபுல்லாக குக் பண்ணிடாதீங்க. பார்த்திங்கன்னா இப்போ ஓரளவுக்கு பாதிக்கிட்ட குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இந்த சாசேஜை குட்டி குட்டியாக கட் பண்ணி அதில் ஆட் பண்ணிடலாம். பார்த்திங்கன்னா சாசேஜ் வந்து செம்ம ஸ்மெல்லாக இருக்குங்க, ஆனால் நமக்கு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் இங்கே சாதாரணமாக அது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அது இல்லாமல் போகவே போகாது. இப்போது சாசேஜ் ஆட் பண்ணிவிட்டு அதையும் இதே மாதிரி தாங்க ஒரு 90% கிட்ட குக் பண்ணால் போதும். செமி சாலிடாக இருக்கும்போது குக் பண்ணி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ டோர்ட்டியா ஒரு தட்டில் போட்டு மேலே சீஸை ஸ்ப்ரிங்கிள் பண்ணி திரும்பவும் அந்த முதல்ல சொன்ன மாதிரி தான் அந்த குக் பண்ணி வச்ச எக்கை வந்து நடுவில் வச்சு நம்ம ரோல் பண்ண போகிறோம். நான் திரும்பவும் ஒரு தடவை உங்களுக்கு எப்படி ரோல் பண்ணணும்னு காமிக்கிறேன். நீங்கள் ஒரு 2 டைம்ஸ் ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரோல் பண்ணுறது ரொம்ப ஈஸி ஆகிடும். இந்த பரீட்டோ ரோல் பண்ணுறதுன்றது ஒரு பெரிய கலங்க. இந்த ஊரில் பரீட்டோ வந்து நிறைய சாப்பிடுவாங்க. மெக்சிகன் ஃபுட்டில் பரீட்டோ இஸ் அ ஃபேமஸ் ஒன். ஸோ நீங்கள் ஒரு 2-3 வாட்டி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். ஸோ இப்போ எக்கெல்லாம் வச்சாச்சு. நம்ம அதை வந்து ஒரு ஸ்பூன் வச்சு நம்ம இப்போ ஒரு பக்கமாக அட்ஜஸ்ட் பண்ணிப்போம். ஒரு நடுவில் இருக்க மாதிரி அதை வந்து ப்ளெயின் மாதிரி வச்சுட்டு சைடில் ஃபோல்ட் பண்ணிவிட்டு, ஸோ உங்களுக்கு ரோலாக வரலன்னா திரும்பவும் பிரிச்சுட்டு அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு திரும்பவும் ரோல் பண்ணுங்கள், தப்பு இல்லை. ஒரு 2 வாட்டி ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக பழகிடும். இப்போ நம்ம ரோல் பண்ணியாச்சு. இப்படி கையில் பிடிச்சி இது வந்து கைக்கு ஒரு குட் எக்ஸசைஸ் மாதிரி கூட இருக்குங்க, நமக்கு எப்படி மோட்டர் ஸ்கில் வேலை பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ரோல் பண்ணியாச்சு. இதை வந்து இப்போ தவாவில் போட்டு அதே மாதிரி தாங்க திருப்பி திருப்பி உங்களுக்கு எவ்வளோ கிறிஸ்பினஸ் வேணுமோ, எவ்வளோ கலர் வேணுமோ அவ்வளோக்கு அவ்வளோ எல்லா சைடும் படுற மாதிரி திருப்பி 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 விட்டு அதை வந்து டோஸ்ட் பண்ணி எடுத்துப்போம். எண்ணெய் போடணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா இதில் நிறையவே சீஸ் போட்டிருக்கோம், அதனால எண்ணெய் தேவையில்லை. வேணுன்றவங்க பட்டரோ இல்லை லைட்டாக எண்ணெயோ போட்டுக்கலாம். பட் நான் போடுறது இல்லை. இது ஆல்ரெடி பார்த்திங்கன்னா சீஸே கொஞ்சம் ஃபேட் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால எண்ணெயை கொஞ்சம் குறைப்போம் அப்படிங்கிற ஒரு நல்லெண்ணம் தான். இப்போது சூப்பரான சாசேஜ் எக் பரீட்டோ ரெடி ஆயாச்சு. எங்கள் வீட்டில் என்னோடய பையனுக்கு திஸ் இஸ் ஃபேவரட் ஒன்று. அவனுக்கு மட்டும்தான் நான் பண்ணி கொடுப்பேன். என் ஹஸ்பண்டும் சம்டைம்ஸ் சாப்பிடுவார். அடுத்து நம்ம பார்க்க போகிறது மஷ்ரூம் எக் பரீட்டோ. இதுக்கு வந்து மஷ்ரூமை முதல்ல குட்டி குட்டியாக கட் பண்ணிப்போம். கட் பண்ணிவிட்டு அதை ஒரு பேனில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் விட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். மஷ்ரூம் பார்த்திங்கன்னா அதில் ஒரு 90% தண்ணி இருக்கிறதுனால நமக்கு வந்து அப்படியே போட்டோம்னா பரீட்டோ வந்து ரொம்ப சாகி ஆகி தண்ணி நிறைய விட ஆரம்பிச்சிடும். அதனால இந்த மஷ்ரூமை வந்து நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். ஃப்ரைனா இல்லை, நல்லா வதக்கணும். வதக்கிட்டோம்னா அதில் இருக்க தண்ணியெல்லாம் வற்றி கொஞ்சம் வந்து அது ட்ரை ஆகிற மாதிரி ஆகிடும். அந்த ஸ்டேஜுக்கு வந்தோடனே மஷ்ரூமை எடுத்து வச்சுக்கிட்டு இதே மாதிரி தான் நான் முதல்ல சொன்ன மாதிரி எக்கு, உப்பு, அப்புறம் வந்து பால், இது மூணுத்தையும் நல்லா பீட் பண்ணிவிட்டு ஒரு 50% அந்த எக்கு ஸ்க்ராம்பிள் ஆகும்போது இந்த மஷ்ரூமையும் ஆட் பண்ணி அதே மாதிரி ஒரு 90% குக் பண்ணி வச்சு பரீட்டோவில் போட்டு ரேப் பண்ணி நம்ம தவாவில் போட்டு டோஸ்ட் பண்ணி எடுத்தோம்னா மஷ்ரூம் எக் பரீட்டோ ரெடி ஆயாச்சு. எனக்கும் மஷ்ரூமும் ரொம்ப பிடிக்கும். அதில் பார்த்திங்கன்னா இன்னொரு ஒரு ட்வீக் ஒன்று பண்ணலாம். என்னென்னா சில்லியும் ஆட் பண்ணோம்னா மஷ்ரூம் சில்லி சீஸ் எக் பரீட்டோ ரெடி ஆகிடும். அதுவும் சூப்பராக இருக்குங்க. மஷ்ரூமும் ஒரு ஃப்ளேவர், எர்த்தி ஃப்ளேவர் கொடுக்கும். சில்லி ஸ்பைஸுக்கு அட்டகாசமாக இருக்கும், அந்த ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தாமல் இருந்தீங்கன்னா அழுத்தி விட்டுட்டு போங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுவது சாண்டிட் பிட்ஸ். நன்றி, பாய்.